லலித் மோடி விவகாரம் குறித்து பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலாளர் திரு ஹெச் ராஜா நம்மோடு இணைகிறார். சில கருத்துக்களை பதிவு செய்வதற்காக அவரிடம் பேசலாம். திரு ஹெச் ராஜா, இந்திய குடிமகனான லலித் மோடியை இங்கிலாந்தில் இருந்து அழைத்து வர மத்திய அரசு நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று மத்திய அரசிற்கு முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது மட்டுமின்றி 7 கேள்விகளை அவர் மத்திய அரசிற்கு முன்வைத்திருக்கிறார். இது குறித்து உங்கள் கருத்து என்ன ராஜா? அதாவது ப. சிதம்பரம் அவர்கள் தானும் இருக்கிறேன் என்று காட்டிக் கொள்வதற்காக ஏதேதோ கேட்டுக்கொண்டிருக்கிறார். என்னுடைய நேரடியான கேள்வி, 2010 லலித் மோடியினுடைய பாஸ்போர்ட் முடக்கப்பட்டது. 14 வரை ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சி என்ன நடவடிக்கை மேற்கொண்டது? ஏன் அவரை 4 ஆண்டுகளில் கொண்டு வரவில்லை? 12 மாசத்துல ஏன் பண்ணலன்னு கேட்கிற ப. சிதம்பரம் அவர்கள் முதல்ல தான் 4 வருஷமா சும்மா இருந்ததுக்கு காரணத்தை சொல்லணும். 2வது, மனிதாபிமான அடிப்படையிலே, ஏன்னா நத்திங் ஹாஸ் ஆல்டர்ட். லலித் மோடி லண்டன்ல இருந்தார், போர்ச்சுகல் போனார், மனைவிக்கு ஆபரேஷனுக்கு டாக்குமெண்ட் சைன் பண்ணார், திருப்பி லண்டன் வந்துட்டார். ஆனா பல்லாயிரக்கணக்கான பேர் கொல்லப்பட்ட போபால் யூனியன் கார்பைடு வழக்குல அதனுடைய சேர்மன் ஆண்டர்சன் விசேஷ விமானத்தை வச்சு அமெரிக்காவுக்கு கொண்டு போய் விட்டதுக்கு ராஜீவ் காந்தி என்ன கையூட்டு பெற்றாரா? இல்ல அமெரிக்காவுடைய மிரட்டலுக்கு அடிபணிந்தாரா? அது கிரிமினல் மற்றும் ஆன்டி நேஷனல் ஆக்டிவிட்டி இல்லையா? இதற்கெல்லாம் முதல்ல ப. சிதம்பரம் பதில் சொல்ல வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, ஒட்டாவியா குற்றோச்சி சோனியா காந்தியினுடைய மாமா இந்தியாவை விட்டு வெளியேற உதவியது யார்? நரசிம்மராவ் தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி தானே. இங்கு லலித் மோடி பிரச்சனைல நத்திங் ஹாஸ் ஆல்டர்ட். அவர் மனிதாபிமான அடிப்படையில ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ணிட்டு வந்திருக்கார். அதிலும் இங்கிலாந்து அரசாங்கம் அவர்களும் தங்களுக்கு எந்த இன்கன்வீனியன்ஸோ அப்ஜெக்டோ இல்லைன்னு சொல்லி அனுமதித்திருக்கிறார்கள். இந்த நாட்டுல ஒரு சிறந்த வெளியுறவு அமைச்சரை டார்கெட் பண்ணோம்னு நினைச்சு காங்கிரஸ் செஞ்சதுன்னா இந்த விஷயத்துல காங்கிரஸ் கட்சிக்கு தான் பின்னடைவு ஏற்படும். நான் கேட்டிருக்கின்ற ஆண்டர்சன் விஷயமாக, கொட்ரோச்சி விஷயமாக பதில பி. சிதம்பரம் சொன்ன பிறகு அவர் கேட்டிருக்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்ல தயாராகவே இருக்கிறேன். திரு ராஜா, மேலும் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ப. சிதம்பரமுக்கும் இங்கிலாந்து அமைச்சருக்கும் இடையிலான கடித பரிவர்த்தனைகளை ஏன் மத்திய அரசு வெளியிட மறுக்கிறது அப்படின்னு ப. சிதம்பரம் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது குறித்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இவர் எழுதியதுதானே, இவர் வெளியிட சொல்றேனா? என்ன விஷயம்? இவர் வெளியில வரட்டும், லெட் ஹிம் ஓபன் ஹிம்செல்ஃப். என்னோட ஒரே கேள்வி, பி. சிதம்பரம் என்ன பண்ணிட்டு இருந்தார் 4 வருஷம்? 2010 14 வரை லலித் மோடி இந்தியாவில் கொண்டு வர்றதுக்கு மன்மோகன் அரசாங்கம் என்ன செஞ்சப்பா? மன்மோகனை கேட்க முடியாது, ஏன்னா அவர் அதிகாரம் இல்லாதவர். இவர் தான் அதிகாரம் உள்ளவராச்சே, இவர் கேட்டிருக்கணுமே. ஆக இவர் வேணும்னே இன்னைக்கு சுஷ்மா ஸ்வராஜ் அவருடைய மனிதாபிமான அடிப்படையிலான ஒரு செயலை கொச்சப்படுத்துறதுக்கும் உள்நோக்கம் கற்பிக்கவும் இவர்கள் முயற்சி செய்வார்கள். ஆனால் ஆண்டர்சன் விவகாரத்துல நான் குற்றம் சாட்டுறேன், இதுல அதோட முழு பின்னணியை கொண்டு வாங்க, இது கையூட்டு ராஜீவ் காந்தி செஞ்சிருப்பார்னு எப்படி நினைக்கிறது? சந்தேகம் வருது இல்ல? இந்த சந்தேகங்களை நீக்க வேண்டிய பொறுப்பு காங்கிரஸ் தலைமைக்கும் சிதம்பரத்துக்கும் இருக்கா இல்லையா? ஒரு பல பேரை கொலை பண்ணின கொலைகேசு. ஆகவே இதுல மனிதாபிமான அடிப்படையில் இன்டர்வியூன் பண்ணா அதுல குறை சொல்றதுக்கு என்ன இருக்கு? இதுக்கு பதில் சொல்லட்டும் சிதம்பரம் அவர்கள். ஏதோ தானும் அரசியல் நெருக்கம் காட்டிக்கிறதுக்காக கேள்விகள் கேட்கக்கூடாது.